6th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 6th லெசன் உடல் நலமும் சுகாதாரமும். அதிகமான புரதம் உள்ள உணவு சோயா பீன்ஸ் ஆகும். அதிகமான புரதம் உள்ள உணவு சோயா பீன்ஸ் ஆகும். ஆரோக்கியமான கண் பார்வை மற்றும் தோல். வைட்டமின் ஏ சத்துனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆரோக்கியமான கண் பார்வை மற்றும் தோல், ஆரோக்கியமான தோல் கிடைக்குது. வைட்டமின் ஏ குறைபாடுனால பார்வை குறைபாடு, மாலைக்கண் நோய் ஏற்படுது. வைட்டமின் ஏ குறைஞ்சா பார்வை குறைபாடு, மாலைக்கண் நோய் ஏற்படும். வைட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமுள்ள உணவு முட்டை, பால், நெய், கேரட், சோளம், மஞ்சள் நிற பழங்கள், கீரைகள். வைட்டமின் பினால் நம்மளுக்கு ஆரோக்கியமான நரம்பு மண்டலமும் இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கமும் ஏற்படுகிறது. வைட்டமின் பினால் ஆரோக்கியமான நரம்பு மண்டலம் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் நமக்கு வைட்டமின் பினால் தான் இருக்குது. வைட்டமின் பினால் ஏற்படும் குறைபாடு என்னென்னா, குறைபாட்டு நோய் பெரிபெரின்ற நோய் வைட்டமின் பி குறைபாடுனால ஏற்படுகிறது. வைட்டமின் பி அதிகமுள்ள உணவுப் பொருட்கள் எதுனா முழு தானியங்கள், பளபளப்பு செய்யப்படாத அரிசி, பால், மீன், பட்டாணி, லெண்டில்ஸ், பச்சை காய்கறிகள், இதிலெல்லாம் வைட்டமின் பி அதிகம் இருக்குது நமக்கு. வைட்டமின் சியில் அதிக அளவு காணப்படும் உணவுகள் எது? இதில் அதிக அளவு வைட்டமின் சியில் காணப்படுதுன்னா ஆரஞ்சு, நெல்லிக்கனி, பச்சை மிளகாய், தக்காளி. வைட்டமின் சி குறைபாட்டு நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி. வைட்டமின் சி குறைபாட்டு நோய் ஸ்கர்வி. வைட்டமின் டி அதிகம் காணப்படும் உணவுப் பொருட்கள் மீன் எண்ணெய், பால், முட்டை. இது சூரிய ஒளியினால் நமது தோலில் உருவாகிறது. காலை வெயிலில் நிற்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மஞ்சக்காமலைன்னு சொல்லி பிறந்த கொஞ்ச நாள்லேயே அந்த மஞ்சக்காமலை ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி இந்த காலை சூரிய ஒளியில் வைக்க சொல்லுவாங்க. ரிக்கட்ஸ், வைட்டமின் டி குறைபாட்டினால ஏற்படும் நோய் ரிக்கட்ஸ். வைட்டமின் இ இது இனவிருத்திக்கு நல்லது. வைட்டமின் இ அதிகமாக இருக்கிறது இனவிருத்திக்கு. வைட்டமின் இ அதிகம் காணப்படும் உணவுப் பொருட்கள் தாவர எண்ணெய், முழு கோதுமை, பச்சை காய்கறிகள், ஆப்பிள், மா போன்றது. குறைபாட்டு நோய் எதுனா நரம்பு தளர்ச்சி, மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு. மலட்டுத்தன்மை எதனால் ஏற்படுதுன்னு கேட்டால் வைட்டமின் ஈனால். நரம்பு தளர்ச்சி எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டால் வைட்டமின் இ குறைபாட்டு நோயினால் ஏற்படுகிறது. அடுத்தது வைட்டமின் கே, ரத்தம் உறைதல். இந்த வைட்டமின் கேனால தான் நம்மளுக்கு அதிக ரத்தப்போக்கு போய்கிட்டு இருக்காமல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலோ இல்லை ஒரு காயம் ஏற்பட்டாலோ அதிகமாக ரத்தம் போய்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் ரத்தம் வந்ததும் ரத்தம் உறைதல் இந்த வைட்டமின் கே நம்மகிட்ட இருக்கிறதுனால தான். அதிக அளவில் காணப்படும் உணவுப் பொருட்கள் பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைகள், பால் பொருட்கள். இதனால் குறைபாட்டு நோய் என்னென்னா எலும்பு, பற்கள் பலவீனம் மற்றும் பிற. இந்த எலும்பு, பற்கள்லாம் பலவீனமாகிறது வைட்டமின் கே குறைபாட்டினால. அதனால் நமக்கு வைட்டமின் கே தேவைப்படும். சூரிய திரைப்பூச்சி, இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ்லாம் இருக்குதுல்ல, அது வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்கிறது. எனவே வைட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுகிறது. இந்த சூரிய திரைப்பூச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுனால வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்கிறது. எனவே வைட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுகிறது. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. முருங்கைக்கீரையில் நிறைந்துள்ள சத்துக்கள் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் புரதமாகும். முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்துக்கள் அதிகம் இருக்குது. புரதம் இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருக்குது. ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது. உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தியில் இந்தியா தான் முதலில் உள்ளது. 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் இருக்குது. முருங்கைக்கீரையை பெரும்பாலும் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் ஆவன. இங்கெல்லாம் முருங்கைக்கீரை இல்லை, அதனால் இறக்குமதி செய்கிறாங்க. எங்கெங்கன்னா சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் எடை பருமனாக இருக்கிறார்கள்.
இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வுப்படி இந்தியாவில் 14.4% மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கிறார்கள். இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக உலக அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்த உடல் பருமனான குழந்தைகள் இருக்கிறதுல சீனா முதல் இடத்துலையும் இந்தியா 2வது இடத்துலையும் இருக்குது. இந்தியாவில் 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கிறார்கள். சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கமுள்ள ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது. பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லியிருக்காரு. சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறதுன்னு யார் சொன்னான்னா பெஞ்சமின் பிராங்க்லின். நோய் என்பது உடலின் நோய்க்கிருமிகளின் செயல்பாட்டால் ஏற்படும் அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளின் வெளிப்பாட்டால் ஏற்படும் தொகுப்பு. நோயின்றது உடலின் நோய்க்கிருமிகளின் செயல்பாட்டால் ஏற்படும் அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளின் வெளிப்பாட்டால் ஏற்படும் தொகுப்பு. முரண்பாடு கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை அல்லது மாற்றம். முரண்பாடு கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை அல்லது மாற்றம். ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரிக்டோ வைரஸ் என்று பெயர். டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ பெற்றிருந்தால் ஒரு வைரஸ் பேர் ரிக்டோ வைரஸ் என்று பெயர். நினைவில் கொள்க, 6 வகையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அவை கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புக்கள், வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர். குவாஷியோர்கர் மராஸ்மஸ் புரதச்சத்துக்கள் குறைபாடு உள்ள நோய். இந்த குவாஷியோர்கர் மராஸ்மஸ் குறைபாடுனால இந்த நோய் ஏற்படுது. மாலைக்கண் நோய், ஸ்கர்வி, ரிக்கட்ஸ், பெரிபெரி ஆகியவை வைட்டமின் குறைபாடு நோய்கள். இதெல்லாம் வைட்டமின் குறைபாடு நோய்கள். பாக்டீரியா ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிர். காலரா, டைஃபாய்டு, நிமோனியா ஆகியவை பாக்டீரியா நோய்கள். இன்ஃப்ளூயன்சா, சாதாரண சளி, சின்னம்மை ஆகியவை வைரஸ் நோய்கள். நம் உடலின் தசைகளில் உருவாக்கத்திற்கு புரதம் தேவைப்படுகிறது. ஸ்கர்வி வைட்டமின் சி குறைபாட்டினால் உண்டாகிறது. கால்சியம் தாது உப்புக்கள் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு. நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும், ஏனெனில் அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புக்களும் உள்ளன. நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் சேர்த்துக்கொள்ள வேண்டும், ஏனெனில் அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புக்களும் உள்ளன. பாக்டீரியா ஒரு சிறிய ப்ரோகாரியாட்டிக் நுண்ணுயிரி. நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது தவறு. நம் உணவில் 6 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. நம் உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க கொழுப்பு உதவுகிறது. சரி. நம் உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க கொழுப்பு உதவுகிறது. இது சரி. அனைத்து பாக்டீரியாக்களும் கசை இலைகளை பெற்றுள்ளன. தவறு. ஒரு சில பாக்டீரியாக்கள் தான் கசை இலையை பெற்றுள்ளன. ஹீமோகுளோபின் உற்பத்தி இரும்புச்சத்து உதவுகிறது. சரி. ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது. ஓம்புயிரிகள் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும். தவறு. ஓம்புயிரிகள் உடலுக்கு உள்ள மட்டும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய முடியும். ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்களுக்கு வழிவகுக்கிறது. பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு முன்கழுத்து கழனை நோயை ஏற்படுத்துகிறது. வைட்டமின் டி குறைபாடு ரிக்கட்ஸ் நோயை ஏற்படுத்துகிறது. டைஃபாய்டு நோய் உணவு மற்றும் நீர் மாசுபடுதலால் பரவுகிறது. குளிர்காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. அரிசி, கார்போஹைட்ரேட், பருப்பு, புரதம். விட்டமின் டி ரிக்கட்ஸ், விட்டமின் சி ஸ்கர்வி, அயோடின் முன்கழுத்து கழலை நோய், இரும்புச்சத்து இரத்த சோகை, காலரா பாக்டீரியா, சின்னம்மை வைரஸ், விட்டமின் ஏ மாலைக்கண் நோய், விட்டமின் பி பெரிபெரி, விட்டமின் சி ஸ்கர்வி, விட்டமின் டி ரிக்கட்ஸ், விட்டமின் இ மலட்டுத்தன்மை.